ஆனா இப்ப நீங்க பேசுறதுனால கேட்கறேன், ஜிஜி வந்து இந்த டெஸ்ட்ல வந்து ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளா இருக்க மாதிரியே தான் எனக்கும் தோணுது. ஏன்னா பெருசா கம்ஃபர்ட் ஜோனுக்கு போன மாதிரி 100% ஹரி, இதுல டவுட்டே வேணாம். 11 டெஸ்ட் மேட்ச்ல எத்தனை டெஸ்ட் மேட்ச் எடுத்து வின் பண்ணிருக்கான்னு பாரு அவங்க கோச்சிங் இதுல ஸ்டாஃபா இருந்து. ஒன்னோ ரெண்டோ நினைக்கிறேன். ஒரே ஒரு மேட்ச் போன மேட்ச் மட்டும் தான் வின் பண்ணான். அதுக்கு முன்னாடி இவங்கள பண்ணானே ஹோம் 2 சீரிஸ் டிராவோ 3 பங்களாதேஷோட. டிராவோ என்னமோ ஆயிருக்கு. போன மேட்ச் அதுக்கு முன்னாடி பெருத்து ஃபர்ஸ்ட் மேட்ச், அவ்வளவுதான். ப்ராப்பர் அப்ரோச்சே இல்ல. அப்ரோச் இல்ல. கிட்டத்தட்ட இவங்களுக்கு எந்த ரைட் காம்பினேஷன், அதாவது வந்து உடைக்கிறாங்க, கண்ணா பின்னான்னு உடைக்கிறாங்க. பிச்சை பொறுத்து சரி, அது எப்படின்னு எனக்கு சொல்ல தெரியல. ஆக்சுவலா மாத்திக்கிட்டே இருக்காங்க என் ஸ்குவாட, அதுதான் மாட்டிக்கிறாங்க. இல்லடா, இப்ப நீ ரீபில்டிங் ஃபேஸ்ல இருக்கும்போது நீ ட்ரை பண்ணி பார்க்க தானே முடியும். இப்ப வந்து நம்ம என்ன இப்ப 2008 மேலயா இல்ல கௌதம், இப்ப நீ 2018-19ல டைம் இருக்கேன்னா உனக்கு ஒரு சாலிட் இது இருக்குது. இப்ப நீ இப்ப வளர டெஸ்ட் எல்லாம் இப்ப எந்த சைக்கிள் காண்டி ஆடுறீங்க? வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் 27 சைக்கிள் காண்டி தானே ப்ரோ. நீங்க இங்கிலாந்துக்கு இத தானே கேட்டீங்க. இவங்க ஏன் வந்து இந்த அப்ரோச் எடுக்கிறாங்க? எல்லாருமே வந்து WTC ஃபைனலுக்கு தானே ஆடுறாங்க. அப்படின்ற போது அவங்க ஏன் தெளிவான கிரிக்கெட் ஆடுறாங்கன்னா, இப்ப ஆடி இருக்க வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு அவங்க இது வரைக்கும் போனது இல்லைன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இல்ல. எனக்கு ஒரு டவுட், நீங்க ரொம்ப மாத்துறாங்கன்னா நீங்க எப்படி சொல்ல வரீங்க? எனக்கு புரியல, அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. மாத்துறாங்கன்னா இல்ல நீங்க இல்ல விருசு நம்ம கேட்போம். மாத்துறாங்க நீங்க என்ன மாதிரி சொல்ல வரீங்க? ரொம்ப மாத்துறாங்கன்னா எதை சொல்ல வரீங்க? கருணாயர் எக்ஸாம்பிள், நீ கருணாயர் எடுத்துக்கோ. போன டெஸ்ட் அவங்க எங்க ஆட வச்சாங்க? ஆமா, நம்பர் 3ல ஆட வச்சானுங்க. நம்பர் 3யா? நம்பர் 3 தானே. ஆமா, கடைசி டெஸ்ட். அதுக்கு முன்னாடி டெஸ்ட் அதுக்கு முன்னாடி கீழ ஆட வச்சானுங்க. ஆமா, அது ஆக்சுவலா அவனோட பிளேஸ் அதுதானா? நீங்க பதில் சொல்லுங்க. கிடையாது. ஆமா, அப்படிங்கிறப்போ நீங்க எப்படி இந்த மாதிரி கண்ணா பின்னதான் உடைக்கிறீங்க? ராகுல் இதுக்கு முன்னாடி எப்படி விளாண்டா? நீ இங்க பாரு, நீ புரிஞ்சுக்க மாட்டேற. நீ ராகுல் முன்னாடி அவனை எல்லாம் தூக்கி போட்டு தான் இருந்தாங்க. ஏன்னா அப்போ உனக்கு பாரு, மேல ரோஹித் சர்மா கிடையாது. அவன் ஒரு சில நேரம் அவன் 3 டவுன்ல வருவான், 5 டவுன்ல வருவான், ஓப்பனிங் வருவான். அவனை நீ முட்டுருவான், அவனை எப்படி இருந்தாலும் அடிச்சிருவான். நம்ம அதே மாதிரி எல்லா பிளேயர் இருப்பான்னு சொல்ல முடியாது. கருணாயரோட நார்மலான பொசிஷனே பாத்தீங்கன்னா 1 டவுன் தான் அவனுக்கு. 1 டவுன் 2 டவுன் இந்த மாதிரி இதுதான். அப்படிங்கிறப்படி அவனை கொண்டு போய் நீ 6th டவுன்ல வந்து இறக்கி விட்டோன்னா அவன் எப்படி ஆடுவான்? நீ சொல்றது கரெக்டு தான்டா. பட் இன்னும் டீம்ஸ் இப்போ செட் ஆகலை. இப்போ ஆல்ரெடி பாரு, உனக்கு மேலே ரோஹித் சர்மா, விராட் கோலி மாதிரி ஒரு பிளேயர் போயிருக்கான். நீ எப்படி ஒரே இதில் எப்படி செட் பண்ண முடியும்? ட்ரையல் பண்ணி தானே ஆகணும். அதுக்கு என்ன நீங்க சொல்றது கரெக்டு தான். இந்தியா வந்து ஒரு டேர்னிங் ஃபேஸ்ல இருக்காங்க. ஒரு 2 பிளேயர்ஸ் இல்ல 2 ஸ்பாட்டை ஃபில் பண்ணணும் அப்படின்னா. ஆனா கௌதம் ப்ரோ சொல்ற மாதிரி கரெக்டான ஸ்பாட்டை ஃபில் பண்ணணும்ல. நீங்க எதுக்கு கருண், நான் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வீடியோ அப்பவே நான் உங்ககிட்ட கேட்டேன், எதுக்கு கருண் நாயர்? ஒரே ஒரு இன்னிங்ஸ் ஐபிஎல்ல, ஒரே ஒரு இன்னிங்ஸ் மட்டும்தான், அதுக்கப்புறம் எல்லாமே ஃபெயிலியர் தான். இல்லடா, நீங்க டொமஸ்டிக்கும் பாக்கணும்லடா. டொமஸ்டிக்ல அடிச்சிருக்க நீ, அடுத்து ஐயர் என்ன பண்ணல அப்படின்னு கேப்ப நீ. அதானே ஸ்ரேயஸ் ஐயரையும் எடுக்கல ப்ரோ. இதுலதான் ப்ரோ ஈகோ கிளாஸ், இந்த கிளாஸ்ன்னு சொல்லிட்டு தான் இந்தியால அந்த பிளேயர் எடுக்க மாட்டாங்க. கம்பீர் இந்த பிளேயர் வேண்டாம், இதெல்லாம் ஐயர் ஏன் எடுக்கல? அதான் நான் ஃபர்ஸ்ட் டெஸ்ட்லயும் கேட்கற கேள்வி அதுதான். இப்ப கருண் நாயர் வச்சுட்டு அவன் வந்து இன்னும் 2 டெஸ்ட்டை சான்ஸ் கொடுத்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டான்னா பெட்டர் தான். பெட்டர்னு சொல்றதை விட அட்லீஸ்ட் கொடுத்த சான்ஸ்க்கு வந்து ப்ளே பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லலாம். எந்த ஒரு பேசிஸ்ல நீங்க ஸ்ரேயஸ் ஐயர் எடுக்காம விட்டீங்க அப்படிங்கறதான் ஒரு கேள்வி. அவன் இப்போ 1 டவுன் ஸ்பாட்டு எப்பத்துல இருந்து ஆடிக்கிட்டு இருக்கான். ஐயர் 19 டெபியூட் பண்ணான் ப்ரோ, 18 டெபியூட் பண்ணான்னு நினைக்கிறேன். திங்க் சோ. அவன் டெபியூட் பண்ண காலத்துல இருந்தே 1 டவுன் தான் ஆடிட்டு இருக்கான் இந்தியாவுக்கு. நடுவுல நம்பர் 4 தான்டா ஆடுனா. இப்ப கில்லு கோலி இல்லாதப்ப மட்டும் நம்பர் 4 ஆடிட்டு இருந்தான். அந்த சீரிஸ் பார்த்தா நியூசிலாந்து சீரிஸ் ஒரு சீரிஸ் ஒரு நம்பர் 1க்கு ஆடிட்டு இருக்க ஒரு நம்பர், ஐ மீன் 1 டவுன் ஆடிட்டு இருக்கிற பிளேயருக்கு ஆல்ரெடி ஆடிட்டு இருந்த பிளேயரை உட்கார வச்சுட்டு ஐபிஎல்ல ஒரு சான்ஸ் விளையாண்டான், டொமஸ்டிக் விளையாண்டான்னு சொல்லிட்டு கருணாயர் கொடுத்தது வந்து நான் அக்செப்ட் பண்ணவே மாட்டேன் ப்ரோ. நம்பர் 4க்கு வந்து கில் மாதிரி ஒரு பேட்டர் வந்து ரிப்ளேஸ் பண்ணலாம், அது ஓகே தான். ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஆல் ஃபார்மேட் இருக்கிற பிளேயர் தான் வந்து அதை ஒரு டேர்னிங் ஃபேஸ்க்கு கரெக்டா ஃபிட் பண்ணிட்டாங்க. இப்போ கம்பீர் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஷூஸை கரெக்டா ஃபில் பண்ணணும். இண்டன் ஸ்பாட் இல்லையா, அதுக்கு ஆப்டா இருக்கிற ஐயரை எடுக்காம கருணாயரை ஃபில் பண்றீங்க. அப்புறம் இதெல்லாம் தான் ப்ரோ இந்தியா சின்ன சின்ன விஷயத்துல தான் ப்ரோ இந்தியாவுக்கு வந்து ஒரு பெரிய ப்ளோ ஆகுது. நம்ம இங்கேருந்து நம்ம பேசலாம், பட் அங்கே என்ன நடக்குதுங்கிற கிளியர் பிக்சர் நமக்கு தெரியாது. அதை வந்து நம்ம எப்படி, எனக்கு இதுக்கு என்ன எக்ஸ்பிளேஷன் கொடுக்குன்னு தெரியும். நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், பட் அங்கே என்ன நடக்குதுங்கிற விஷயம் நமக்கு தெரியாது. ஸோ எனக்கு தெரிஞ்சு நம்ம சொல்லதான் முடியும், இன்சைட்ஸ் தான் கொடுக்க முடியும், இப்படி பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்றத வச்சு. இதை விட வந்து ஒரு மெயினான ஒரு பாயிண்ட் ஒன்று நான் சொல்கிறேன். கமெண்ட்ரியில் வந்து இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க தெரியுமா, அந்த முத்துவின் கேள்வியில் ஏதோ ஒரு கொஸ்டின்லாம் போடுவாங்க தெரியுமா, அதில் வந்து ஒரு சூப்பராக ஒருத்தன் கேள்வி கேட்டிருந்தான். அதாவது வந்து என்னன்னா, இப்போ டெஸ்ட் மேட்ச் வந்து இந்தியா வந்து ஜெயிக்கிற நிலைமையில இருந்து
எத்தனை டெஸ்ட் மேட்ச் வந்து தோத்துருக்காங்கன்றத வந்து நீங்க கணக்கெடுத்து காட்டுங்க, கணக்கெடுத்து பாருங்கன்னு. அதாவது அதுக்கு வந்து அப்பாலஜி வந்து இந்தியா சொல்லணும் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிடணும். அது எப்படி ப்ரோ எத்தனை மேட்ச் ப்ரோ ஜெயிக்கிற மாதிரி இருந்து எப்படி ப்ரோ தோக்க முடியும்? அது கரெக்டான அப்ரோச்சே இல்ல ப்ரோ. அப்ரோச் இல்ல. நீ டீம் செலக்ஷன்லயும் சரி, அதாவது என்ன பண்ணணும்னே தெரியாம வந்து பண்ற மாதிரி தான் இருக்கு. அவனுக்குன்னு தனி ரூட் வச்சிருக்கான். அதாவது நீ என்ன வேணா பண்ணுங்க, நான் அப்போ எனக்கு என்ன தோணுதோ அதான் நான் பண்ணுவேன் அப்படின்னா இது எப்படி ப்ரோ செட் ஆகும்? இன்னொரு 11 யோசிக்க முடியல, இது காம்பினேஷன் கரெக்டா யார் யார் எந்தெந்த இடத்துல ஆட முடியல அப்படின்னு சொன்னா இந்த வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் போறது ரொம்ப கஷ்டம் தான் என்னை கேட்டா இந்தியா. எனக்கு கஷ்டம் தான். இல்ல எனக்கு நீங்க ரொம்ப 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 திங்க் பண்றீங்களோன்னு தோணுது. எனக்கு தெரிஞ்சு காம்பினேஷன்லாம் எனக்கு தெரிஞ்சு ஓகே கரெக்டா தான் இருக்குது. இப்போ நான் கருண் நாயரை நீங்க எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணலன்னு சொல்றீங்க. பட் ஆனா அந்த இடத்துக்கு வர்றதுக்கு அவன் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கான். அதை நீங்க ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா டொமஸ்டிக்ல ஃபுல்லா அடிச்சுட்டு தான் வந்திருக்கான். சரி, நம்ம இந்தியா பவுலிங்குமே நல்லா தான் இருந்தது, ஒன்றும் பிரச்சனை இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு. வாஷிங்டன் சூப்பரா போட்டான், அவன் பவுலிங் செமையா போட்டான். அந்த ஸ்லோப்பை யூஸ் பண்ணி கிளீனா போட்டான். பண்ணல இப்படி ஒரு பவுலர் வந்து எல்லாரும் பேஸ்க்கு ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்கும் போது இது ஒரு ட்விஸ்டன் மாதிரி இருந்துச்சு. சத்துன்னு வந்தா மெயினா ரூட்டோட விக்கெட் தான் கேமோட டேர்னிங் பாயிண்டாவே இருந்துச்சு. இல்லைன்னா அவங்க எங்கேயோ போயிருப்பாங்க. கரெக்ட். ஓகே, எனிவே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டெஸ்ட் மேட்சாக இருந்துச்சு. ஒரு சூப்பரான ஒரு 5 நாள் செமையாக போச்சு. கடைசியிலலாம் எல்லாரும் வந்து டெஸ்ட்லாம் வந்து ஒரு அட்டாக்கிங்காக இருக்குன்னு மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் டிஃபென்ஸ் வைக்கிற ஒவ்வொரு பாலும் எல்லாரும் பார்க்க மாதிரி சூப்பராக இருந்தது. எல்லா பாலும் ஒவ்வொரு பால் அப்படியே உன்னி பார்த்துக்கிட்டு இருந்தோம். அந்த டிஃபென்ஸ் வைக்கிறத கூட ஃபீல் மாதிரி இருந்தது. அது வந்து ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. சரி, ஓகே, நெக்ஸ்ட் மேட்ச் வந்து இன்னும் ஒரு வாரத்தில் நடக்க போகுது. இந்தியா சைட்லேருந்து என்ன சேஞ்சஸ் பண்ணலான்னு ஆசைப்படுற கௌதம், நீ சொல்லு ஃபர்ஸ்ட். குல்தீப் கண்டிப்பா உள்ள வரணும். அது யாருக்குன்னு அவங்கதான் வந்து யோசிக்கணுமே தவிர அவன் யாருக்கு பதில் உள்ள கொண்டு வரணும் அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனா கண்டிப்பா குல்தீப் உள்ள வரணும். குல்தீப் யாதவா? சம்பந்தமே இல்லாம இருக்கு. எனக்கு தெரிஞ்சு பும்ரா ரெஸ்ட் ஆயிருவான்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் மேட்ச் மேபி. எதுக்குடா பும்ராக்கு ரெஸ்ட்? நீ சொல்லலாம் 30 ஓவர் போற ப்ரோ. ஸ்டோக்ஸ் 45 ஓவர் போட்டிருக்கான் ப்ரோ. பும்ரா கெட்டிங் பெய்ட் டு டு தட் ப்ரோ. அவன் அதுக்காக தான் காசு வந்திருக்கான்ல. அது அவனே செல்ஃபா அவனே வந்து அனௌன்ஸ்மென்ட் பண்ணிட்டான். அந்த டெஸ்ட் மேட்ச்ல நான் 2 மேட்ச் நான் ரெஸ்ட் ஆக போறேன். அவனுக்கு இன்ஜுரி ஆகுதுன்னா அவனுக்கு கொடுக்குற ஸ்ட்ரெஸ்னால இல்ல, அவனோட ஆக்ஷன்னால நீங்க சொல்லுங்க. ஓகே, ஆமா ஆமா, அவனுக்கு எதுக்கு ரெஸ்ட் கேக்குறீங்க முதல்ல? இல்லடா, நீ இந்த பொசிஷன்ல நீ எப்ப இருப்பேன்னா உனக்கு பும்ராவே இல்லாமனாலும் உன்னால எல்லாம் பண்ண முடியும். பும்ரா வந்து ஒன் ஆஃப் த பவுலரா இருந்தா நீ இப்படி பேசலாம். உனக்கு பும்ரா தான் நேஷனல் ட்ரெஷர் மாதிரி இருக்கும்போது நீ அவனை ப்ரிசர்வ் பண்ணி தானே ஆகணும். அப்ப நீ என்ன பண்ணுவ? அப்படியே நம்பி போறீங்க ப்ரோ. சிராஜுமே நல்லா தானே போட்டுட்டு இருக்கான். சப்போர்ட் இல்லாம இருக்கா சொல்லுங்க? அவன் எல்லாம் மேட்ச் ஜெயிச்சிருக்கீங்கல்ல, ரெக்கார்ட் தப்பா சொல்லுதா? அவன் எல்லாம் மேட்ச் ஜெயிச்சிருக்கீங்கல்ல, அப்படின்ற போது நீங்க பும்ரா மட்டுமே எப்படி நேஷனல் ட்ரெஷர்னு சொல்ல முடியும்? அதான் ப்ரோ, ஆக்சுவலி இதை வந்து ஒரு ஹேட்டா சொல்லல, ஒரு நெகட்டிவ் பாயிண்டா சொல்லல. இது வந்து எப்படின்னா பும்ராக்கு வந்து ஒரு அட்வான்டேஜ், ஒரு ப்ரிவிலேஜ் மாதிரி இருக்கு. இப்போ ஒரு ஓப்பனாவே ஒரு பிளேயர் வந்து நான் சீரீஸ்ல வந்து 3 மேட்ச் தான் ஆடுவேன், 2 மேட்ச் எனக்கு ரெஸ்ட் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு பிளேயருக்கு வந்து என்ன சொல்றது, ஒரு இது கொடுத்து வச்சிருக்காங்க. குளோரிஃபைன்னு சொல்றதுக்கு வந்து ப்ரூஃப் பண்ணிட்டான், இல்லைன்னு நான் சொல்லல. ஆனா அவனுக்கு அந்த ப்ரிவிலேஜ் கிடைக்குது இல்ல. அந்த ப்ரிவிலேஜ் வந்து யாருக்குமே இருக்கக்கூடாது ப்ரோ. இது வந்து மத்த இன்கேஸ் நான் வந்து எப்படி எடுத்துப்பீங்கன்னு தெரியல. இப்போ ஒரு விராட் கோலி வந்துட்டு நான் 3 மேட்ச் தான் ஆடுவேன், 2 மேட்ச் ஆட மாட்டேன், எனக்கு ரெஸ்ட் வேணும் அப்படின்னு சொன்னா அது ஹேட்டா மாறும். இது நம்ம இங்க இப்படி பேசுறோம், அவனோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து யோசிக்கணும். டாக்டர் மேபி அவனுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கலாம், நீங்க ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது, இப்ப சர்ஜரி பண்ணிருக்கீங்க உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு பிரச்சனைலாம் அவனுக்கு தான் தெரியாது. அதனாலதான் அவன் சொல்றது கூட வாய்ப்பு இருக்குமே தவிர நான் அவனா அது ஜாலியா இந்த மாதிரி 2 மேட்ச் ஆட மாட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. கொடுத்த இந்தியாக்காண்டி அவன் எவ்வளவு தூரம் பண்ணிருக்கான்னு எல்லாருக்கும் இப்ப வரைக்கும் தெரியும். இனியும் பண்ணுவான்னு தான் எல்லாருக்கும் நம்புறோம். நான் என்ன சொல்றேன்னா, மெடிக்கல் சம்பந்தப்பட்டமா இல்ல அவனுக்கு ஏதாவது ஒரு இன்ஜுரி இதுக்கு அதனால வந்து நீ வந்து அவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணக்கூடாது, அந்த ரிலேட்டட் நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ. நீ வந்து இப்போ எவ்வளோ மேட்ச் வேணா ரெஸ்ட் எடுத்துக்கோ, எனக்கு கவலை இல்லை. பட் ஆனால் வந்து அவனுக்கு இவ்வளோ ஓவர் போடுறான், பவுலிங் போடுறான், உயிரை கொடுத்து போடுறான், அதனால வந்து ரெஸ்ட் கேட்குறேன் அப்படின்னு அதை நான் ஒத்துக்கவே மாட்டேன். அவன் எப்படி போட்டுட்டு இருக்கான், மெடிக்கல் சம்மந்தப்பட்டமா நீ எடுத்துக்கோ. நீ அதுக்கு தானே ப்ரோ பவுலிங் என்ன ப்ரோ, அவனை கேட்டாலுமே அதான் சொல்லுவான். அவனுக்கு பிடிச்சது பவுலிங் தானே, அப்புறம் அதானே பண்ணி அவன்.
சரி ஓகே. மத்தபடி இப்ப எனக்கு தெரிஞ்ச நெக்ஸ்ட் மேட்ச்சுக்கு எனக்கு தெரிஞ்சு கருண் நாயரை டிராப் பண்ணுவாங்களோன்னு எனக்கு தோணுது. அந்த ஒரு சேஞ்ச் தான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பும்ரா யாரு ரிப்ளேஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? சாய் மேபி சூதா சாய் சுதர்சன் தான் வர வாய்ப்பு இருக்கு. மேபி எனக்கு தெரிஞ்சு ஆனா இதுவே எனக்கு டவுட்டா தான் இருக்கு. மேபி அவங்க பேக் பண்ண கூட வாய்ப்பு இருக்கு. எனக்கு தெரியல. கருணால் டிராப் பண்ண மாட்டாங்க. பண்ணாங்கன்னா இல்ல கருண் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பண்ணா அவ்வளவுதான் பண்ணுவாங்க. மத்தபடி எனக்கு தெரிஞ்சு இப்ப என்ன பும்ரா எனக்கு தெரிஞ்சு 10 நாள் இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு பும்ரா கன்ஃபார்ம் ஆடிடுவேன். ஆனா வந்து இதுக்கு மேல விட மாட்டாங்க. கன்ஃபார்ம் பும்ரா ஆடிதான் ஆவான் எனக்கு தெரிஞ்சு. ஆடணும் தான் நான் சொல்றேன். ஒரு 10 நாள் ஒரு பவுலருக்கு ரெஸ்ட் பத்தாதா அப்படின்னு கேக்குறேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு சேஞ்ச் வேணால் நடக்க வாய்ப்பு இருக்கு. அது அது வந்து கருண் நாயர் பண்றக்கூடிய சேஞ்சாக தான் இருக்கும். மற்றபடி எனக்கு தெரிஞ்சு அன்சேஞ்சாக தான் போவாங்க. இங்கிலாந்து சைடில் பார்த்தோம்னா நம்ம அந்த பஷீருங்கிற வந்து இன்ஜுரினால மொத்தமாக ரூல் டவுன் ஆயிட்டான். டாசன்ங்கிறவன் ஒரு ஆல்ரவுண்டர்னு நினைக்கிறேன். அவர் தான் வந்து உள்ள வர ரீப்ளேஸ் பண்றாரு. அவரும் அந்த மாதிரி லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் தான் அவரும் ஒரு மாதிரி. ஸோ அதனால ஆனா பஷீருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் லியம் டாசன் வந்தாலுமே he can bat. அவனை இறக்குறதுக்கு வாய்ப்பு இல்ல. லியம் டாசன் வெறும் 3 மேட்ச் தான் ஆடி இருக்கான் மொத்தமாவே எனக்கு தெரிஞ்சு பார்த்தேன். எனக்கு தெரிஞ்சு இவங்க பெத்தல கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குமோன்னு எனக்கு ஒரு கெஸ். ஆனா வந்தான்னா பாருங்க இன்னும் பேட்டிங் ஸ்ட்ரென்த் ஆயிரும். ஒரே ஒரு ஜோ ஃபிராச்சர் மட்டும் தான் அவனுமே ஆல்ரவுண்டர் மாதிரி தான் கிட்டத்தட்ட மொத்தம். ஒரு பஷீர் மட்டும் தான் ஒரு ஆல் அவுட்டா இருந்தா இப்ப அவனையுமே ஒரு ஆல்ரவுண்டர் வச்சு ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்கன்னா இங்கிலாந்து இன்னும் இங்க பேட்டிங் ஸ்ட்ரென்த் பண்ண மாதிரி தான் இருக்குது. 11 பேரும் பேட்டிங் ஆடுவாங்க. பார்க்கும்போதே ரொம்ப இதாக தான் இருக்குது. சரி ஓகே, லாஸ்ட்டாக ஒரே ஒரு கேள்வியோட முடிச்சுக்கலாம். சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மிட்வே ஆஃப் த சீரீஸில் இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா 2-1 மாதிரி இங்கிலாந்து லீடில் இருக்காங்க. ஸோ அந்த டெஸ்ட் மேட்ச் முடியும் போது அந்த பாயிண்ட்ஸ் எப்படி போகும்னு நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் சூர்யாட்ட இருந்து வரேன். சூர்யா 3-2 தான் ப்ரோ. இங்கிலாந்து 3 இந்தியா 2வா? கண்டிப்பா. ஷாமு இங்கிலாந்து 4 இந்தியா 1. 4. ஓ சரி சரி. கௌதம் நீரா? 3-2 தான் என்னைய பொறுத்த வரைக்கும். எல்லாம் வந்து ஃபைனல் மேட்ச் ஒரு டிசைடர் மேட்சா கூட இருக்கலாம். ஆனா நான் வந்து இந்தியா தான் ஜெயிக்கும்னு சொல்றேன். 3-2 இந்தியா ஜெயிக்கணும்னு ஆசை. இந்தியன் ஃபேனா நான் வந்து ஆசைப்படுறேன். நீ அந்த மாதிரி கில்லு அவனா இருந்துக்கோங்க, எனக்கு இந்தியா ஜெயிக்கணுங்க, அவ்வளவுதான் என் ஆசை. அதெல்லாம் ஆசைப்படுறது வேற, அதுதான் நான் சொல்றேன். ஆசைப்படுறது வேற, ரியாலிட்டி. எனக்கும் இந்தியா ஜெயிக்கணும்னு ஆசை இல்ல. நான் பிளேயர் பை பிளேயர்னாலுமே இந்தியா நல்லையா? இந்தியாவுக்கு என்ன குறைச்சல்? நல்ல டீம், நல்ல பிளேயர்ஸ் எல்லாம் நல்ல பிளேயர்ஸ் தான் இருக்காங்க. சம்டைம்ஸ் இப்படி ப்ரெடிக்ஷன் வேற ஆசை வேற, அப்படி சொல்ல வர. ஓகே, ப்ரெடிக்ஷன் இந்தியா தான் ஜெயிக்கும் சீரிஸ். அதெல்லாம் நான் வந்து எந்த ஒரு மாற்றுக்கிறது சொல்லலை. இந்தியா தான் ஜெயிக்க போகுது. நீங்க என்னன்னாலும் சொல்லிக்கோங்க. சரி ஓகே, நாங்க பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்லிட்டோம். நாங்க பாயிண்ட் மிஸ் அவுட் பண்ணிட்டோம்னா நீங்க கீழே சொல்லுங்க, அதையும் நாங்க படிக்கிறோம். ஸோ வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்ல ஆல்ல போட்டுக்கோங்க. அப்பதான் நாங்க போற வீடியோ டக் டக்குன்னு வரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து அடுத்த மேட்சோட ஒரு ரிவ்யூ சந்திக்கிறோம். அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஹரி. பை கைஸ். பை சொல்லுங்கடா. Bye. Bye guys. Bye guys.